நெய் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு நம்ம செஞ்சு காமிக்கிறேன். அது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு நான் கோதுமை எடுத்துக்கிறேன். அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு ரவா எடுத்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் உப்பு சேர்த்து, இப்போ பாருங்கள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் நான் உப்பு எடுத்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுக்குவோம். நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசையணும். நல்லா பசைஞ்சு நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பசைஞ்சு வச்சுருப்போம் அதே மாதிரி நம்ம நல்லா பசைஞ்சு எடுத்துக்கணும். இது விநாயகருக்கு ரொம்ப விசேஷமானது இந்த கொழுக்கட்டை. இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சு நல்லா ஊறட்டும். அடுத்ததாக நம்ம ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்குவோம். தேங்காய் துருவல் நல்லா லேசாக வறுத்தா போதும். அடுத்ததாக ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் வெள்ளைப்பாகு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இருக்கும் போதே நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் உப்பும் கொஞ்சமாகவும் சேர்த்து கலந்து விடுறேன். ரொம்ப ட்ரை ஆகிடக்கூடாது, ஹார்டாயிரும். அதுக்கு முன்னாடியே நம்ம ஆஃப் பண்ணிடணும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதுவும் நான் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ பாதி மாவு எடுத்து நல்லா சப்பாத்தி எப்படி நம்ம சப்பாத்தி தேய்ச்சி வைப்போம் அதே மாதிரி நல்லா தேய்ச்சி வைக்கணும். இதுக்கு கோதுமை மாவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நெய் கூட நம்ம கீழே தடவிட்டு நம்ம தேய்ச்சி எடுக்கலாம். நல்லா மெலிசாக தேய்ச்சிக்குங்க. நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ ஒரு சின்ன கிண்ணத்தை எடுத்து அழகாக ரவுண்டாக வர மாதிரி நல்லா அழுத்தி நம்ம எடுக்கணும். எல்லாம் ஒரே மாதிரி இருந்தால் தான் நம்ம பொரிச்சு எடுக்கும் போது ஈஸியாக இருக்கும். இது மாதிரி எடுத்துகிட்டு ஒரு இது செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இதில் நடுவில் அந்த பூரணத்தை வச்சு நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணுறோம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சுக்கணும். இப்போ ஒரு எண்ணெய் சூடானோன்னு அதில் எல்லா கொழுக்கட்டையும் போட்டு பொரித்து எடுக்க போகிறோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். விநாயகருக்கு பிடிச்சமான கொழுக்கட்டை. இங்கே பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு.